அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம ஒரு பொதுவான கருத்து பார்க்க போகிறோம். அதாவது விமர்சனங்கள் நிறைய பேர் தாங்க மாட்டாமல் ரொம்ப மனசால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்திகள் என்கிட்ட நேரடியாக பேசும்போது நிறைய பேர் பகிர்ந்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் அலச போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய விஹா ஆன்லைன் பற்றிய தகவல் சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் அப்படின்றது நானும் என் கணவரும் எங்கள் குடும்ப மகள்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஆன்லைன் ஷாப், அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரோம் விஹா என்கின்ற பெயரில். மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் கூட இருக்குது. மற்றும் விஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம். நம்பர் 10 பாகிரதி தெரு, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னையில் நடத்திட்டு வரோம். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் எங்கள் கடைக்கான கூகுள் ரூட் மேப் மற்றும் எங்கள் கடைக்கான லிங்க்ஸ், அதாவது ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணாதவங்க இந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் செய்துக்கோங்க. அதே போல் எங்கள் கடைக்கு வராதவங்க வாங்க, நிறைய பொருள்கள் இருக்குது. இந்த மூலிகை பொருள்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வாங்கலைன்னா கூட என்னோடய வெப்சைட்டில் போய் பாருங்கள். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லேயும் கிடையாதுங்க. என்னுடைய புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க வெப்சைட்லேயோ இல்லை அவங்களுடைய ஷாப்பிங் ஆப்பில் இல்லை அவங்க கடையில் பொருள்களை விற்பனைக்கு விஹா என்ற பெயரிலோ இல்லை அவங்க கடையிலிருந்து தான் வாங்கிட்டு வந்து விற்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அது பொய்யான தகவல். இதில் எல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரி, இப்போது நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த விமர்சனங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. என்னென்னா எல்லாருமே செல்ஃபோன் கையில் வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபோன் மூலமாக நிறைய பேர் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த விமர்சனங்களை கமெண்ட் மூலமாக தன்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கெட்ட செய்திகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா கமெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ உமிழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேங்க. இந்த விமர்சனங்கள், அதாவது கெட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறது, நமக்கு எதிராக கமெண்ட்ஸ் போடுறதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்க. நீங்கள் எந்த நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள். மனநிலை பிரச்சனை இது. உங்களுக்கு என்ன மனநிலை பிரச்சனை தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் பிஏ மியூசிக் பண்ணும்போது 1 இயர் சைக்காலஜி எனக்கு ஆன்சிலரி கோர்ஸாக இருந்தது. நான் அது படிச்சிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய என்னுடைய வயதுக்கு நான் நிறைய மனிதர்களை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். நல்லவர்களை, கெட்டவர்களை, இரண்டும் கலந்தவைகளை எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்கும் இல்லையா? அதாவது இந்த வாழ்க்கை அனுபவம் பெற்றவர்கள் எங்கேயும் போய் படிக்கணுன்றது அவசியமே கிடையாது. அந்த வாழ்க்கை அனுபவம் மூலமாகவே நிறைய விஷயங்களை சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனநிலை மனநோயாளி இது பார்த்திங்கன்னா இந்த மற்றவங்களை விமர்சிக்கிறது, கெட்டது பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மனநோய் போல தான் இது. ஒருத்தர் இப்போ ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. இவங்க ஆச்சா போச்சா பெரிய வெள்ளத்தோலாக்கும், பெரிய இதாக்கும், பெரிய அதாக்கும், பெரிய இவங்க என்ன பார்க்க அழகாக்கும், இல்லை பாரு இவன் அவள் ஆஃபீஸில் யார் கூட எப்படி பேசுகிறாளோ, இவன் புருஷனை வீட்டுக்குள்ளே எப்படி கட்டி போட்டிருக்காளோ, இல்லை புருஷனுக்கு அப்படியே மயக்கி வச்சுருக்கா அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள் வருது இல்லையா? இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கே நிறைய விமர்சனம் பார்ப்பீங்கள. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே ஆஃபீஸ் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா கூட இந்த மாதிரி நிறையா கேலி, கிண்டல், இந்த மாதிரி ஏச்சுக்களை எல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள் செய்து கொள்வது வழக்கம். இந்த மாதிரி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கலி ஒரு விஷயத்தை நம்ம இப்படி இருக்கணும்னு நினச்சி ஒரு சிலர் கற்பனை கோட்டை கட்டியிருப்பாங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, நம்ம இப்படி இருந்திருக்கலாமே, நமக்கு சில ஆசா பாசங்கள் எல்லாருக்குமே இருப்பது இயல்பு. அந்த ஆசா பாசங்கள் தனக்கு அவங்க நினச்ச மாதிரி இருக்க முடியல
அடுத்தவங்க கிட்ட யார்கிட்ட இருக்கோ அதை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து சரி நமக்கு தான் கிடைக்கல, அவங்களுக்காவது கிடச்சிருக்கே அப்படின்னு ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவங்கள பாராட்டலைன்னா கூட அமைதியாக விட்டுருவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பொங்கி எழுறது. அப்படியே இந்த தன்கிட்ட அது அவங்க நினச்சது கிடைக்கல, அவங்க அப்படி தான் இருக்கணும்னு விரும்பியிருக்காங்க, நிறைய கற்பனை கோட்டை கட்டியிருக்காங்க. அப்போ கிடைக்கலன்றப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சேற்றை அள்ளி தெளிக்கிறது. எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ அத்தனை வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட வர்ற நிறைய பேரே வந்து கவுன்சிலிங்க்கு வர்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, மேடம் இவங்க இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே இப்படி நினைக்கிறாங்க மேடம், இல்லை என்னுடைய தோழியே இப்படி நினைக்கிறா, இத்தனை நாள் பழகி இவ வந்து இப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டா, இல்லை நான் வந்து ஒரு பதவி எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க வேலையில், அதை பார்த்துட்டு பொறாமையினால் இப்படி பேசுகிறாங்க மேடம் ஆஃபீஸில், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, ஒரு பூஜை பண்ண முடியல மேடம், நம்ம விளக்கேற்றினால இவ என்ன மந்திரம் தந்திரம் செய்கிறாளோ அப்படின்றாங்க, ஒரு சாம்பிராணி போட்டால் சொல்கிறாங்க மேடம் என்ன மாய மந்திரம் பண்ணுறாளோ இவ அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க மேடம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்பேன் நான் இந்த மாதிரி தான். அதாவது மனநோய் பிடித்தவர்கள் தன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தான் எப்படி இருக்கணும்னு நினச்சாங்களோ அது இல்லாதப்போ பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள்கிட்ட இருக்கும் பொழுது அதை பார்த்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வைப்பது உண்டு. அப்படி விமர்சிப்பவர்களை பார்த்து நீங்கள் எப்போவுமே கோச்சுக்காதீங்க. பாவம் அவங்களே வந்து ஒரு மனநோயாளியாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை பார்த்து அவங்கக்கிட்ட கோச்சுக்கிட்டோன்னு நல்லது இல்லை, அதனால் விட்டுருங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு மட்டுமா வந்திருக்கு? நமக்கு தேசத்தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய காந்திக்கும் இந்த விமர்சனங்கள் இருந்திருக்கு. அதாவது எல்லாருக்குமே இருந்திருக்குங்க. அந்த மகான்கள் சித்தர்கள் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கூட இருந்திருக்கு. அவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட எல்லாமே கண்ணால் பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு செல்லுன்னு எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரையும் விட்டு வைக்கிறதில்ல இந்த சமுதாயம். பழகிற கொஞ்ச நேரத்தில் இல்லை பார்க்குற கொஞ்ச நேரத்தில் இவங்க இப்படித்தான் முடிவு பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் யார்? உமிழ்ந்துட்டு போட்டு மனசில் இருக்கிற விஷத்தை அப்படியே கக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். நீங்கள் பாட்டுக்கு ஏன் கண்டிக்கிறீங்க? அதை வந்து சமீபத்தில் ஒரு அம்மா கேட்டாங்க என்கிட்ட, அம்மா எனக்கு வந்து முடியலம்மா, எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே ரொம்ப இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதை கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இப்படி பேசும்போது எனக்கு அப்படியே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணுது. நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? அவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் இருக்கணுமான்னு நினச்சிட்டு ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா அவங்க பேசுகிறது உண்மைன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? பேசுனா பேசிட்டு போட்டோம். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன், ஆறாவை கெடுத்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு. எந்த விஷயத்தையும் மனதிற்குள்ளாக கொண்டு போகாதீர்கள். மனதிற்குள்ளாக போன பின்னாடி இதயத்திற்கு போகும், இதயத்தை பாதிக்கும், மனசை பாதிக்கும். மனம் என்பது பார்த்திங்கன்னா மனமும் இந்த எண்ணமும் இதயமும் சேரும்போது அந்த மனசு பாதித்து நம்மளுடைய உடல் நலம் கெடும். குழந்தையை கவனிக்க மாட்டோம், குடும்பத்தை கவனிக்க மாட்டோம், நம்ம வேலைகள் எல்லாம் குறையும், நமக்கு உடம்புக்கு என்னமோ நோய் வந்த மாதிரி இருக்கும், கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக மனதிற்கும் வயிற்றிற்கும் சம்பந்தம் உண்டு, அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த மனசில் ஏதாவது ஒன்று கவலைப்பட்டோன்னா வயிற்றில் தான் அது காமிக்கும். நிறைய அசிடிட்டி உருவாகும் மற்றும் வயிற்றில் புண்ணு வர்ற மாதிரி, அதாவது ஏதோ ஒன்று சத்தம் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கை கால்லாம் விட்டு போன மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லாம் அவஸ்தைப்படுறதுன்னு நம்ம தான். ஆனால் சொல்கிறவங்களுக்கு விஷம், அவங்க ஜஸ்ட் லைக் இது மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷ எண்ணம் உள்ளவர்கள், அந்த கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் அவங்களுக்கு சொன்னால் வலிக்குமேன்ற ஒரு உணர்வு இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிக்கணும், நம்ம கர்மா கழிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்மளை பற்றி யாராவது விமர்சிக்கிறாங்கன்னா நம்மளுடைய கர்மா ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் கூட அவங்க பேசி பேசி கழிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கர்மா கழியிறது, நம்மளை பற்றி விமர்சிப்பவர்கள் கழிக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து அவ்வளவு சிறப்பானவராக இருக்கலை, நல்லவராக இருக்கலை. நல்ல நோய்க்கு மேலே நோய், அந்த நோய் இந்த நோய் எல்லா நோயும் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போது அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய, அவரை பார்த்த அந்த ஊரில் பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் அதனால தான் நோய் வந்திருக்கு பாரு, அவன் நல்லா இருந்தப்போ யாருக்காவது ஏதாவது பண்ணியிருப்பானா, எவ்வளோ பிசுனித்தனம் பண்ணியிருக்கான், நல்ல பணம் இருந்து யாராவது உதவின்னு போய் நின்னா கொடுக்குறானா, அப்படியே கொடுத்தா கூட இவ்வளவு வட்டி வாங்கினா அவ்வளோ வட்டி வாங்கினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நோய்வாய்ப்பட்டவனை கண்ணா பின்னான்னு ஏசுனாங்க ஊர் ஜனங்கள்.
அவன் கெட்டவன் தான், நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். நான் கண்ணா பின்னான்னு ஏசினார்கள். அவர்கள் பேச பேச அவனை திட்ட திட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு நோயும் குணமாகி கொண்டு வந்தது. எப்படி குணமாச்சு? அவன் தான் யாருக்கும் ஒன்றும் செய்யலையே. எப்படி குணமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு இருந்த கர்மா இருக்கு இல்லையா, அவனுடைய கர்மானால அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த நோய் நொடி மற்றும் இந்த ஒவ்வொரு நோயும் நாளுக்கு நாள் எகிரிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் செய்த கர்மாவால் அவன் அனுபவித்து கொண்டு இருந்தான். அப்படியே அனுபவிக்கட்டும்னு நம்ம ஒன்றும் கண்டுக்காமல் இருந்திருந்தா அவருக்கு உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தது என்னவோ பகவான் என்ன தண்டனை கொடுக்குறாரோ பகவான் தான் முடிவு பண்ணுவார். அது தெரிஞ்சுக்கோங்க. அவர் கொடுத்துருப்பார். கர்ம வினைகள் இன்னும் ஏறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்ம வினைகள் முற்றி போய் அவருக்கு என்ன ஆகிருக்கும்ன்றது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இவர்களெல்லாம் பேசி 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 விமர்சனம் பண்ணி 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 அவனை கண்டபடி திட்டி திட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய கர்மாவை இவர்கள் வாங்கி கொண்டார்கள். அவனுடைய கர்மாவெல்லாம் குறைந்து போய் அவனுடைய உடல் நல்லாயிடுச்சு, திடகாத்திரமாயிட்டான். மறுபடியும் நல்லபடியாக வாழ்ந்தான். அதுக்கப்புறம் எப்படி வாழ்ந்தான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். நம்மை விமர்சிப்பவர்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மிச்சம் மீதி இருக்கிற கர்மாவையும் வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக இது உண்மை. நீங்கள் வேணால் உங்கள் முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. இது சத்தியமான உண்மைங்க. இதுதான் கருட புராணத்துலேயும் நம்ம வேத புராணங்கள் எல்லா புராணங்களையும் சொல்லியிருக்காங்க. எப்பா அடுத்தவங்கள பேசாத. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வாழணும்னு முடிவு பண்ணுறது கடவுள் தான். நான் இன்றைக்கி வீஹா நடத்துகிறேன் அப்படின்னா அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அந்த வீஹாவில் இந்தந்த பொருள்கள் விற்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கடவுள் நினச்சாதான் நான் விற்க முடியும். அப்படியே ஒன்றும் அந்த கொண்டு விற்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்னையே எத்தனை பேர் என்னை என் கணவர் பாவங்க, அவர் நல்ல பாடம் மட்டும்தாங்க தெரியும், எந்த இதுவும் தெரியாது. எங்கள் குடும்பத்துலேயே பார்த்திங்கன்னா கெட்டதே எதுவும் சொல்லி தந்து வளரல. இந்த வியாக்கியானம், இந்த என்ன சொல்கிற அடுத்தவங்களை கெடுக்கிறது, இதெல்லாம் எங்கள் 4 பேருக்கு தெரியாதுங்க. உண்மையாலுமே ரொம்ப வெள்ளந்தியாக இருப்போம். அதில் என் வீட்டுக்காரரு என் பிள்ளைங்களை எல்லாம் கூட பேசுவாங்க. என்ன இப்போ சமீபத்தில் ஒரு ஜோசிக்காரம்மா அந்த அம்மா உட்காந்து பேசியிருக்கு. அதாவது அந்த அம்மா பாவம், அவங்கள பற்றி நான் அவங்கள குறையே சொல்லலை. அவங்க பாவம் வருஷக்கணக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வருஷக்கணக்காக ஒரு 500 600 தான் வியூஸ், இல்லை 1000 2000 தான் வியூஸ் இருந்தால் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க? எப்படியாவது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் இல்லையா? கவனத்தை ஈர்ப்பதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என் படத்தை போட்டு என்னை பற்றி உள்ள பேசி டாப்பிக்கு இவங்க ஸ்படிக மாலையெல்லாம் விற்கிறாங்க. ஸ்படிக மாலை போட்டு தான் சாமியை கும்பிடணுமா, ஸ்படிக மாலையை வச்சு தான் சாமியை கும்பிடணுமா எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்படிக மாலையை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? விஞ்ஞான ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்களா? நான் விஞ்ஞான ஆராய்ச்சி தகவலோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்படிக மாலை என்பது நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஒன்று நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். அது போட போட கரையும்ன்றது தெரியுமா அவங்களுக்கு? போட போட கரையும். நம்ம உடல் சூட்டை எடுத்துக்கொண்டு அது குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. இன்னொன்று போடலைன்னா கூட அந்த ஜபமாலையை வச்சு நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்ம உடல் குளுமை பெறும், இயல்பாக குளுமை பெறும். எவ்வளவு ஒரு மனிதனுடைய உடல் டெம்பரேச்சர் இருக்கணுமோ அவ்வளவு இருக்கும். அது சொல்லியிருக்காங்க. எப்பா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன். உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்தது. அதாவது அதில் வேறு என்ன அவங்கள பற்றி பேச முடியாதாக்கும், அவங்க என்ன பெரிய ஆளாக்கும். அதாவது அவங்க மனசு எதனால் இந்த வார்த்தை வருதுன்னா என்னை மிகப்பெரிய ஆளாக அவங்க மனசில் வச்சுருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா அதுதான். நான் 40 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டிலேருந்து பாடிக்கிட்டு இருக்கேன். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அது அந்த பாதைகளெல்லாம் கடந்து வந்தால் கொஞ்சம் ஒரு செலிப்ரிட்டி தான் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பெரிய ஆளாக பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க வாயில் இந்த வார்த்தை வருது. ஒன்று இருக்க போய் தான் இன்னொரு வார்த்தை வரும். ஒரு விஷயம் இருந்தால்தான் அதை பற்றி நம்ம பேச முடியல. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன இவங்களை பற்றி பேச முடியாதா? பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்களா? பேசிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. அப்போது நான் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணி இந்த பெரிய ஆளை கூட நான் பேசிட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்களா நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இன்னொரு தவறான செய்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அதாவது நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா தீர விசாரிப்பது தான் மெய் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. அவங்கக்கிட்ட யாரோ சொன்னாங்களாம், சாமிக்கு ஏழை மூடுற புடவையெல்லாம் நான் வாங்கிட்டு நம்ம வீஹாவில் விற்கிறேன். அந்த புடவை ஏகப்பட்ட விலையில் விற்றனா, அதனால் அவங்க வாங்காமல் யாரோ ஒருத்தர் நின்று இருந்தாராம் பக்கத்தில், அவர்கிட்ட கூட வாங்காதீங்கன்ட்டு வந்தாங்களாம் அப்படின்லாம் கதை திரிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் கச்சேரி பண்ணுறவங்க கோயிலாக போய் தான் கச்சேரி பண்ணுறோம்.
அம்பாளுக்கு போர்த்தின புடவைகள் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஒரு சில இடங்களில் அம்பாளுக்கு போர்த்தின புடவையே எனக்கு இந்தாங்கம்மா நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அம்பாளின் மீது பட்ட புடவை, அம்பாளின் ஸ்பரிசம் பட்ட புடவை யாராவது விற்பாங்களா? நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன், விற்கக்கூடாதுன்னு. யாருக்கும் விற்கக்கூடாதுன்னு சொல்ல, யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அம்பாள் மீது பட்ட அந்த ஸ்பரிசம் பட்ட அந்த அம்பாளின் வாசனை உள்ள புடவையை யாருக்காவது கொடுப்பாங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா விற்பனைக்கு போடுவாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது அம்பாள் மேலே இருக்கக்கூடிய புடவையை ஏலம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கா? ஒவ்வொரு ஊராக போய் உட்காந்து ஏலம் எடுக்க முடியுமா? நான் ஒவ்வொரு ஊராக கச்சேரிக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்தளவுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இவங்க சிந்திச்சு இந்த மாதிரி இந்த ஒரு கையை பார்த்து பாம்பு, பெரிய மலைப்பாம்புன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி திரிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது. அப்படி அந்த அம்பாள் புடவையை ரொம்ப பெரிய விலைக்கு விற்றனா அந்த மாதிரி இல்லவே இல்லை. எத்தனையோ கஸ்டமர்ஸ் வர்றீங்க, நீங்களும் தானே பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அம்பாள் புடவை எங்கள் கடையில் இருக்கா? இல்லை விற்றுருக்கேனா? அப்படி விற்றுருந்தா ஆன்லைனில் இருக்கும்ல. எல்லா பொருளும் ஆன்லைனில் தான் அதிகம் எங்கள் கடையில் இருக்கிறத விட. ஆன்லைனில் போட்டிருப்பேன்ல அம்பாள் புடவைங்க ஏலங்க வாங்கிக்கோங்க, ₹1,00,000 2,00,000. ஸோ வாங்கியிருக்கலாம்ல. விற்கவே இல்லையே. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா திரிக்கிறாங்க. அது என்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு ஒரு அம்மா சொல்லிச்சாக்கும் புலம்புச்சாக்கும் அப்படின்னு. இவங்க என்னை பற்றி சேற்றை அள்ளி வீசணுன்றதுக்காக யாரோ கூப்பிட்டு சொன்னாங்கன்னு ஊர் பெரிய தெரியாதவங்களை இழுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, உண்மையாலுமே சொல்லியிருந்தா அது உண்மைதானா அப்படி நேர்லேயே வந்து பார்த்துருக்கலாமே. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே இப்படி இருக்கும் பொழுது நான் ரொம்ப தைரியசாலி பெண்மணி. இதெல்லாம் என்னுடைய ஆறால் எடுத்துக்கவே மாட்டேன். இது புலம்பி சொல்லலை, அது தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆறா கெட்டு நான் சொல்லலை. இதை ஜஸ்ட் லைக் மாதிரி இப்படி தூசு தட்டிட்டு போயிட்டேன் நான். எனக்கு இப்போது இங்கே சுட்டி காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு இருக்குது, பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி பாருங்களேன், ஒரு படத்தில் யாராவது அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த படத்தை பார்த்து ஜஸ்ட் லைக் தட் மாதிரி விமர்சனம் சொல்லிட்டு போனாங்க. அதாவது ஒரு ஆக்ட்ரஸ் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, இவங்களுக்குள்ளே என்னமோ கசமுசன்னு சொல்லிக்கிறாங்க. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், பார்க்குறது ஒரு க்ஷணம் இல்லை ஒரு வீடியோ பார்க்குறது ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷம். அதை வச்சு ஒருவருடைய வாழ்க்கையை ஜட்ஜு பண்ணுறதுக்கு நம்மெல்லாம் யார்? கடவுள் கொடுத்ததுங்க எல்லாருக்குமே. கடவுள் தீர்மானித்தது எதுவுமே. யாரை பற்றியும் நாம் யாரையும் குறை சொன்னோம்னா அது கடவுளை குறை சொல்வது போல. ஏன்னா அவர் தானே முடிவு பண்ணியிருக்கார் இன்னார் இப்படி வாழ வேண்டும், இப்படி இருக்கணும்னு. அப்போ என்னை பற்றி குறை சொன்னால் அந்த கடவுள் எனக்கு போட்ட இது வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு. அப்போ கடவுள்கிட்ட தான் நீ போய் கேட்கணும், ஏன் இப்படி போட்ட அப்படின்றது. கடவுள்கிட்ட போய் எதனா சண்டை போடுற மாதிரியாச்சு, கடவுளையே குறை சொல்வது போல். அதே போல் அவங்கள பற்றி நான் சொன்னேன்னா இப்போ சொன்னது கூட தப்பு தான். நான் அப்படி சொன்னால் பார்த்தீங்கன்னா இது விளக்கம் தான் நான் சொல்கிறேன். அப்படி சொன்னால் கூட அது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது தப்பு. அது கடவுள் அது பேச வச்சுட்டாங்க அந்த அம்மாவை தெரியாதனமாக, பாவம். ஏன்னா அவங்களோடது 1000 2000 வியூஸ் தான் வந்துச்சு. ஏதாவது யாரையாவது அவங்க வேலையே இது தான், யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். அப்படி குறை சொல்லி தான் பார்த்திங்கன்னா அந்த சில வீடியோஸ் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு. தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள மற்றவர்களை குறை சொல்வது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு எப்படி மனசு வலிக்குமோ அதே போல் தான் எதிராளிக்கும் ஒரு மனசுன்னு இருக்குது. அந்த எதிராளிக்கும் வலிக்கும், வேதனைப்படுவார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். யாராக இருந்தாலும் அவங்கள சொல்ல நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ வீட்டுக்குள்ளேயே எத்தனையோ பேர் அண்ணிக்கும் நாத்தனாருக்கும் ஆகாது, இல்லை மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது, இல்லை பக்கத்து வீட்டுக்கும் ஆகாது, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ வச்சுட்டு போயிட்டா போதும், யாரை மயக்கருக்கு இப்படி வச்சுட்டு வந்திருக்காளோ. ஒன்றும் இல்லைங்க, நான் என் வீட்டுக்காருக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கும், அவருக்கு என்னை பிடிக்கும், நான் பொண்டாட்டி. இப்படி என்ன தான் இவள்கிட்ட பார்த்துட்டாங்களோ அனிதாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறாங்க. சரியான ஜாலக்காரி, புருஷனை கையில் போட்டு வச்சுருக்கான்னு. என் வீட்டுக்கார் ஜாலக்காரரான், புருஷனை கையில் போட்டு வச்சுக்கிற ஜாலக்காரியா நான்? ஆமாம், என் வீட்டுக்காரன் நான் என் வீட்டுக்காரர் தான் போட்டுக்கிறேன். அதில் தப்பு இல்லையே. புருஷனோட ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் அன்பு காமிச்சு நான் வச்சுருக்கேன், அவரும் என்கிட்ட அன்பு எதிர்க்கிறார், நானும் அவர்கிட்ட அன்பு காமிச்சா நல்லாயிருக்கும். இதில் என்ன தப்பு? அவங்கவுங்க புருஷன் பொண்டாட்டி கூட வாழணும், எல்லாருமே குடும்பம் சகிதமாக நல்ல அன்பு காமிச்சு வாழணும். அதை விட்டு போட்டு கள்ளக்காதலன் கள்ள புருஷன் ஓடி போகிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதையும் நம்ம விமர்சனம் பண்ணுறது தப்பு. அப்போது அதெல்லாம் விட்டுக்கிட்டு என் புருஷன் கூட நான் பேசுகிறதுல ஜாலக்காரி மாயக்காரின்னா ஒன்றும் இல்லை. அது இன்னொன்று சொல்கிறேங்க. என் பூஜை அறை இருக்குல்ல, பூஜை அறையில் நிறைய படங்கள் சிலைகள் வச்சு நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்க முடியல அப்படின்ற
ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க கமெண்ட்டில், தினம் மந்திரவாதி மந்திரவாதியாக இது இந்த பூஜையா, அதாவது மந்திரவாதி மாதிரி இருக்கான், சுவாமி படங்கள் என்ன மந்திரம் மாதிரி இருக்கா, மந்திரவாதி மாதிரி இருக்கா சுவாமி படங்கள் வச்சா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களால முடியாதது. இவங்க வந்து இப்படி தான் பேச செய்வாங்க. எனக்கு நான் என்ன உதாரணம் காமிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க. விமர்சனத்துக்கு உள்ளாகிறவங்க எப்போவுமே பெருமைப்பட்டுக்கோங்க, கர்வப்பட்டுக்கோங்க. அவங்க பேசுகிற அளவுக்கு என்னமோ ஒரு சிறப்பு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் கர்வப்படணும், பெருமைப்படணும், மகிழ்ச்சி அடையணும். ஆனால் நம்ம வார்த்தைகளை அவங்க பேசுகிறாங்கன்னு அள்ளி வீசிடக்கூடாது. அவங்களை வந்து கொச்சையாக பேசுகிறாங்கன்னு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. இப்போது அந்த அம்மா இருக்காங்களே, நான் என்னை பற்றி சொன்னேன்ல ஜோஷியக்காரம்மா, அந்த அம்மா வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க. எந்த சாமி வந்து இதை வச்சு கும்பிடு அதை வச்சு கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க விற்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமே, சிலரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியாதுங்க, என்னை பற்றி நான் சொல்லிடுறேங்க. எந்த சாமியும் வந்து சொல்லாது. ஆனால் எதுவுமே மெட்டீரியலிஸ்டிக்காக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி, மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா எந்த மெட்டீரியல் இல்லாமையும் எதுவுமே இல்லை. நம்ம சுவாமி படம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு இதுனா அதுவும் மெட்டீரியலிஸ்டிக் லிஸ்ட்டில் போயிடுது. அப்போ சுவாமி படம் யார் வைக்காமல் இருக்காங்க? அந்த சுவாமிக்கு என்ன மலர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து வைக்கிறோன்னா அதுவும் மெட்டீரியலாக போயிடுது. அதை விடுங்க. நீங்கள் ஒரு சுவாமிக்கு விளக்கேற்றுறோம், சிம்பிளாக எதுவுமே பண்ணலிங்க, சிம்பிளாக விளக்கேற்றுறோம். அந்த தீபம் இருக்கு இல்லையா, அதுவும் மெட்டீரியல். அந்த திரி இருக்குல்ல, அதுவுமே மெட்டீரியல். எண்ணெய் இருக்குல்ல, அதுவுமே மெட்டீரியல் தான். அப்போது மெட்டீரியலிஸ்டிக் இல்லாமல் எங்கேருந்து வந்து நம்ம வந்து சாமியை கும்பிட முடியும் சொல்லுங்கள்? மந்திரம் சொல்லி சாமியை கும்பிடணுன்றது வந்து வேத புராண காலத்திலிருந்து வருது. மந்திரம், தந்திரம் அப்படின்றது தந்திரத்தில் 2 வகை உண்டு. அந்த அதர்வண வேதத்தில் வரக்கூடிய இந்த தாந்திரம், அந்த தாந்திரீகம் எல்லாம் செய்கிறாங்களா, மாந்திரீகம் வேறு, தாந்திரீகம் வேறு, மந்திரம் வேறு, தந்திரம் வேறு. தந்திரம் அப்படின்றது என்னென்னா, நம்ம இப்படி உட்காந்துருந்தோம் சும்மா ஒரு சுவாமி படம் வச்சுட்டு சும்மாவே உட்காந்து சாமியை கும்பிட்டோன்னா அது வேறு. ஒரு படமும் இல்லாமல் விளக்கும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். ஆனால் படமும் வைத்து நம்ம சுவாமிக்கு பூஜையெல்லாம் செய்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் இந்த செயல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் தந்திரம் அப்படிம்பாங்க. யந்திரம் அப்படின்றது வந்து ஒரு மெஷின் இருந்துச்சுன்னா அதில் இயந்திரம் இல்லாமல் அது இயங்குமா, அந்த மாதிரி தான் யந்திரம். இது பற்றி தனியாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஞாபகப்படுத்தினீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நான் கொடுக்குறேங்க. அதனால் இறை வழிபாட்டில் மந்திரம், யந்திரம், தந்திரம் 3மே உண்டு. அப்போது மெட்டீரியலிஸ்டிக் எந்த சாமி சொல்லுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், மற்றவங்க எந்த ஜோதிடர்கள்கிட்டையும் நான் கேட்கல. அவங்க கேட்டாங்கன்றதுக்காக நான் கேட்குறேன், எந்த சாமி வந்து ஜோதிடம் இப்படின்னு சொன்னாங்க? இது வந்து எப்படி உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சொல்லப்பட்ட ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடமும் ஆன்மீகமும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எனக்கு ஜோதிடம் தெரியாதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாது. முக சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், கைரேகை சாஸ்திரம் இதெல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். எனக்கு தெரியுன்றது அப்படின்றது இங்கே காமிச்சுக்க நான் வரல, சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஒரு விஷயங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது அப்படின்றத உதாரணம் எப்படி இவங்க காமிக்கிறாங்களோ, ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பகவானை இந்த இடத்துல போய் இப்படி எடுத்து போய் இந்த நெய் கொண்டு போய் இப்படி கும்பிட்டு வாங்க அப்படின்னு அங்கேயும் மெட்டீரியல் கொண்டு போய் கும்பிட சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காமிக்க முடியாது. கடவுள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தின் ஃபோட்டோ பாருங்கள். மகாலட்சுமி தாயார் தாமரைமணி மாலை வச்சுருக்காங்க, தாமரைப்பூ வச்சுருக்காங்க, சில மாலைகள் வச்சுருப்பாங்க, அபய முத்திரை அதாவது வரம் கொடுக்கின்ற முத்திரை காமிப்பாங்க. இந்த மாதிரியில் இருக்குது. குபேரர் எடுத்துக்கோங்க நீங்கள், அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கீரி பிள்ளை இருக்கும், அவர் காசு கொட்டுற மாதிரி இருக்கும் சிம்பல். நிறைய ஒவ்வொரு சாமிகிட்டையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. மகாவிஷ்ணு எடுத்துகிட்டா சங்கு இருக்குது. அப்போது இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா, இந்த சாமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த நமக்கு புராண காலங்களையும் சொல்லப்பட்ட கதைகள் படிக்காமையா இல்லை தெரிஞ்சுக்காமையா நான் பேசுவேன்? எல்லாமே வழி வழியாக சொல்லப்பட்ட செய்திகள் தானே. நம்ம பெரியவங்க விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுப்பாங்க, தெரியாதவங்க உட்காந்துட்டு அனர்த்தமாக இப்படி பேசுவாங்க. ஏன்னா சாமி கும்பிடாதவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஜோதிடத்தை எப்படி உண்மைன்னு ஜோதிடம் எப்படி ஒரு நம்பிக்கையோ அதே போல் கடவுள் என்பது கடவுள் வழிபாடு என்பதும் ஒரு நம்பிக்கை தான். அதனால் வந்து இது பெருசா அது பெருசான்ற ஒரு இதுக்கே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பயம் வந்திருக்கும்னா, இப்படியே போச்சுன்னா நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில், அப்புறம் வந்து இதெல்லாம் பெரிய ஆளாக்கும் இது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அது அவங்க பேசிட்டு போட்டோம்.
என்னுடைய கர்மாவில் என்னமோ அவங்க வாங்கிக்கிட்டாங்க, எனக்கு கர்மா குறைஞ்சிருச்சு. உண்மையாலுமே அவங்க பேசினதுக்கப்புறம் தான் சில தெரியாத விஷயங்கள் கூட, அதாவது சில விஷயங்கள் எல்லாம் வெளியில் எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலைன்னு வச்சுக்கோங்க. அவங்க வீடியோ பார்த்ததுனால இல்லை, என்னுடைய கர்மா குறைஞ்சதுனால எனக்கு சிலது கொஞ்சம் நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன். இதென்ன நான் வந்து இதை எரிச்சா இப்படி கிடைக்கும், அதை எரிச்சா இப்படி கிடைக்கும்ன்றதெல்லாம் சொல்லலை. உண்மையாலுமே ஆய்வின்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் பலன் கண்டவர்கள் ஏராளம். மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விதை போட்டால், விதைன்ற மெட்டீரியலை போட்டால் தான் செடியே முளைக்கும். நம்ம காற்றை கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அதே போல் தான் ஆன்மீகத்தை உணர்ந்து அந்த ஆன்மீகத்தின் வழிகாட்டுதல் படி நமக்கு என்னென்ன மெட்டீரியல் இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பூவு வெத்தலை பாக்கு இல்லாமல் வழிபாடு நடக்காது அப்படின்னு வர்ற இது ஹோமம் வளர்க்குறவர்கள் கோவிலே ஆகட்டும் அதெல்லாம் வந்து இல்லாமல் செய்ய முடியாதுன்றது தெரிஞ்சது. அதெல்லாம் மெட்டீரியல் தானுங்க. அந்த மெட்டீரியல் வச்சு தான் எந்த சாமிக்கு எந்த மெட்டீரியல் வைக்கணுமோ அதை வச்சு தான் வழிபட்டு ஆகணும். சிவபெருமானின் வியர்வை துளிகள் இல்லை கண்களிலிருந்து வந்த துளிகள்னால தான் இந்த ருத்ராட்சம் மரமே உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அந்த ருத்ராட்சத்தை நம்ம எடுத்து அணிந்து கொள்வதனால நமக்கு சிவபெருமான் மேலே ஒரு ஈடுபாடு வராதா? அந்த சிவபெனை கும்பிடணும்னு தோணாதா? சொல்லுங்கள் நீங்கள். அதனால தான் அணிந்து கொள்கிறார்கள். அதே போல் எதுவும் ஒன்று இந்த உலகத்தில் இயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருள்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய மக்களுக்காக தான், கடவுளுக்காக கிடையாது, மக்களுடைய நன்மைக்காக தான். இந்த ருத்ராட்சம் போடுறதுனால பிபி சுகர் கண்ட்ரோலில் வரும். இந்த ருத்ராட்சம் ஊற வைத்து நம்ம தண்ணி குடிக்கிறதுனால அதனால் பிபி கண்ட்ரோலில் இருக்கும். இப்படி நம்ம சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். இந்த விமர்சனங்கள் அப்படின்ற டாபிக் வரும்போது என்னை பற்றிய விமர்சனங்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன். அதே போல் சொல்கிறேங்க, நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களோடது இதென்ன அழகான அணிகலன்கள் அணிஞ்சிட்டு போகிறதுனால கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்கன்னா அதுக்காக உங்களுடைய எதையும் நிறுத்திக்க வேண்டாம். நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ வேண்டாம். உங்களுக்காக என்றைக்கு வாழ்கிறீங்களோ அப்போ தான் நீங்களாக இருப்பீங்க. மற்றவர்களுக்காக நம்ம வாழும்போது என்ன ஆகுதுன்னா அவர்களாக நாம் மாறி விடுகிறோம், நம்ம சுயத்தன்மையை இழந்து விடுகிறோம். அப்படி சுயத்தன்மை இந்த அம்மா பேசுகிறாங்கன்றதுக்காக நான் இதெல்லாம் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு உட்கார்ந்துருந்தேன். ஏன் சுயத்தன்மையை இழந்து அந்த அம்மாவாக நான் மாறிவிடுவேன். இதை ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே போல் தான் நீங்கள் எத்தனை பேருக்காக மாறுவீங்க? இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதென்ன அனிதா குப்சாமி மேடம் பசங்க வந்து ட்ரெஸ்ஸு பாரு இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க. அதுங்க பட்டணத்தில் வளர்ந்ததுங்க. பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் வந்தால் அப்படி எதுனா அவங்க என்ன எல்லாரும் கூட என்ன போடுறாங்களோ அதுதான் போடுவாங்க. இன்னொன்று என் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அவள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் போடுவா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வீட்டுக்காருக்கு பிடிச்சது தான் போடணும், வீட்டுக்காருக்காக தான் வாழணும். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்கள்? அதனால் யாராவது உங்களுக்கு ஆஃபீஸில் நல்ல மனமான பூ வச்சுட்டு வந்தாப்பா எப்படி பூ வச்சுக்கிட்டு அள்ளி வச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு அதாவது அடுத்த நாள் வந்து இன்னும் 1 முழம் இல்லாட்டி 1/2 முழம் கூட வச்சுக்கிட்டு போங்க. நீங்களாக இருங்க, யாருக்காகவும் மாறாதீங்க. அப்படி மாற நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி இவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து அழகான நல்ல சும்மா எளிமையான 100 ரூபா சேரீ கட்டிட்டு போய் அந்த சேரீ வந்து அவங்க கண்ணை உறுத்துச்சு நாளைக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் மாற வேண்டியது இருக்கும். எத்தனை பேராக நீங்கள் மாறுவீங்க? உங்கள் சுயத்தன்மையை இழந்து எத்தனை பேருக்காக நீங்கள் மாறுவீங்க? வேண்டாம். நீங்கள் நல்லவர்களாக இருங்க, உண்மையாக இருங்க. யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ மனசாட்சிக்கு பயப்படுங்க. மனசாட்சிக்கு பயந்து அடுத்தது இறைவனுக்கு பயப்படுங்க. அந்த 2 பயம் மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். நிறைய பேர் தூக்கம் வரலன்றாங்க. அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்கே தூக்கம் வரும்? வராதில்ல. அடுத்தவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, அடுத்தவங்களையே பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தூக்கம் வராது. இப்படி நிறைய கெட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறவங்களுக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்கள்? அவள் என்ன பண்ணுறா, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்காம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அதனால் நல்லது சொல்லிக்கிறத நம்ம மாற்றிக்கிறது. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னொன்று ஏம்மா இது நல்லா இல்லைம்மா கொஞ்சம் மாற்றிக்கோமா யாராவது சொன்னாங்கன்னா அதை மாற்றிக்கிறதில் தப்பு. அது வந்து நமக்கே படும், அவங்க நம்ம நன்மைக்காக சொல்கிறாங்கன்னு. அப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லி நம்ம மாறிக்கிட்டோன்னா தப்பே கிடையாதுங்க. ஆனால் நம்ம நல்லா இருந்தும் கூட குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காது. வீட்டில் யாராவது ஒன்று குறை சொன்னாங்கன்னா கூட கண்டுக்காதீங்க. உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டாம், அது நன்றாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு தான் இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஆறாவை கெடுத்துக்காதீங்க, உங்கள் உடலில் நோய் வரவழைச்சிக்காதீங்க. இதை நினச்சி அழுது சிந்திச்சு அடுத்த வேலையை பார்க்காம புலம்பிகிட்டு இருக்காதீங்க, அழுதுட்டு இருக்காதீங்க. குழந்தைங்களை கவனிச்சுட்டு நல்லா குடும்பத்தையும் கவனிச்சுட்டு அடுத்தடுத்து ஆமாம் என்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்ற ஒரு கர்வத்தோட
நீங்கள் செயல்படுங்க. சரி, இந்த பதிவில் நான் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய கருத்தை என்னுடன் ஒப்பிட்டும் கூட உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவாக தருவேன். இப்போது இந்த இந்த இன்னொன்று முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். எனக்காக வந்து போட்ட பதிவை பார்த்தேன். அந்த அம்மா பேசுகிறது எனக்கு யாரோ சொல்லி தான் பார்த்தேன். ஐயோ, என்ன நீங்கள் எந்த ஆக்ஷன் எதுக்கு எடுக்கணும்? எனக்கு அது பாதிச்சிருந்தாதான் நான் கவலைப்படணும். அதுன்னு நிறைய கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாச்சு அவங்கள பற்றி பாருங்கள் எவ்வளோ உமிழ்ந்திருக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்னோட யூடியூப்பில் என்னை பற்றின வெறுப்பு கமெண்ட்டுகளை போட முடியாதவர்கள் கட்டாயம் அடுத்தவர்கள் யாராவது ஒன்று வீடியோ போட்டாங்கன்னா அங்கே தான் போய் ஒரு வெறுப்பை கக்குவாங்க. இது இயல்பு தானே. அதுக்காக நம்ம ஏன் கவலைப்படணும்? அதில் கமெண்ட்ஸ் நிறையா வந்திருக்குன்ற மாதிரி ஒருத்தர் அந்தமாவே சொல்லிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதாவது மற்றவங்க போட்ட கமெண்ட்ஸை விட அந்த கமெண்ட்ஸுக்கு நன்றி தெரிவித்து அந்த கமெண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட பதிவுகள், அதாவது பதில்கள் இவங்க கொடுத்ததில் அதில் பாதி கமெண்ட்ஸுங்களை 70% கமெண்ட் இவங்களோடது இருக்குது. 700 கமெண்ட் அவங்களோட இருந்துச்சுன்னா 300 கமெண்ட்டு பார்க்குறவங்க என் மீது வெறுப்புள்ளவர்கள் போட்ட கமெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நான் பெருசே படுத்திக்கல. என்கிட்ட யாராவது சொன்னால் தான் இது போய் சரி விடுமா அடுத்த வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அதனால் இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ன போல் ஒரு தெளிவு இருக்கணும், தைரியம் இருக்கணும். எதையும் ஃபேஸ் பண்ணுங்கள், தவறே செய்யாதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு பயப்படுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க, நிம்மதியாக இருங்க. சரி, இந்த பதிவில் நான் வந்து சொன்ன செய்தியை கேட்டு நீங்களும் தைரியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. வணக்கம்.